ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பல்லவர்கள் பற்றி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். நிலம் அளப்பதற்கு ஏர் நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பல்லவர்கள். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஷ்டிர கூடர்கள் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். சோழர்கள் வந்து கிராம உள்ளூர் தன்னாட்சி வந்து அவங்க தான் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. அடுத்து பாருங்கள். பல்லவர்கள் பார்த்திங்கன்னா கட்டடக்கலைக்கு ஆதரவு அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா வேசர கட்டிடக்கலையை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம்பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமல்லபுரத்தில் வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ஜுனன் தபஸ் வந்து இருக்குது, நமக்கு தெரியும். கடற்கரை கோயில் இருக்குது, அதுவும் நமக்கு தெரியும். 5 ரதங்கள் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து பஞ்ச பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சில வந்து எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆய மண்டபம் தான் வந்து இல்லை, அது வந்து தப்பு. அடுத்து பாருங்கள். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொண்டை மண்டலத்தில் ராஜ்யத்தை நிறுவியவர்கள் வந்து பல்லவர்கள். அடுத்து பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட்டடக்கல் வந்து வாதாபி சாளுக்கியர், அது சரியாக இருக்குது. எலிபண்டா குகைகள் பார்த்தீங்கன்னா அசோகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்து பாருங்கள். எல்லோரா குகைகள் வந்து ராஷ்டிரகூடர்கள், அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் வந்து முதலாம் நரசிம்மவர்மன், அது வந்து சரி. சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 3, 4 வந்து சரி. 2 மட்டும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள். டேஷின் காசக்கூடிய செப்பேடுகளின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நந்திவர்மன். கேட்கலாம். காசக்கூடிய செப்பேடு வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நந்திவர்மன். அது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கூட கேட்கலாம். அபராதங்கள் பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்கள். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நரசிம்மவர்மன். அடுத்து பாருங்கள். பல்லவர் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டனர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நானாதேசி. அடுத்து பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு. பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? இது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேட்டிருக்காங்க, 2 டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து பாருங்கள். பல்லவர்களில் ஆந்திரர் தோற்றம் பற்றி டேஷால் கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. அடுத்து பாருங்கள். பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சிம்ம விஷ்ணு வந்து பல்லவர், முதலாம் சிம்மன் வந்து சாளுக்கியர், முதலாம் ஆதித்யர் பார்த்தீங்கன்னா சோழர், சதர்கனி பார்த்தீங்கன்னா சாத்தவாகனர். இதுக்கான ஆன்சர் வந்து 2143. அடுத்து பாருங்கள். ஆரம்ப கால பிரம்மதேயங்களை தொண்டை மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முதலாம் நந்திவர்மன். அடுத்து பாருங்கள். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திகம்பர சமண வரிசை. அடுத்து பாருங்கள். தசகுமார சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தண்டின். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட பல்லவ ஆட்சியாளர்களில் யார் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை கொண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நரசிம்மவர்மன். வாதாபி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி வந்து தோற்கடிச்சிருப்பார். அதனால தான் வந்து அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ வந்து பல்லவர்கள் பற்றி இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓவராலாக வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.